முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே, காரணமில்லாமல் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்து என்னை பார்க்கும்படி செய்யல. நீ விரும்பி ஆசைப்பட்டு எதிர்பார்த்த ஒன்றை உன் கைகள் சேர்ப்பதற்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன். நீ எதையெல்லாம் இழந்தாயோ, எதையெல்லாம் அடைவதற்கு ஆசைப்பட்டாயோ, அது அத்தனையையும் மிக அதிகமாகவே உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்த்து நீயும் நிம்மதியாய் மகிழ்ச்சியாய் வாழும்படி உனக்கு முன்னேற்றத்தை தரப்போகிறேன் என் செல்வமே. நம்பிக்கையோடு நான் சொல்லும் வார்த்தைகளையெல்லாம் பின்பற்றினாலே போதும். இது உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் கொடுக்கும் வாக்கு. உன் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி நீ சுகமும் சந்தோஷமாய் வாழ்வதற்கு நான் உன்னை தயார்படுத்தி விட்டேன் என் செல்வமே. என்னை நோக்கி நீ ஓரடி எடுத்து வச்சா போதும். அடுத்து நடக்க வேண்டிய மற்றதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ தேவையில்லாமல் உன் மனசில் எதையோ நினச்சி கவலைப்படுற. என்ன நினச்சி உன் வீட்டில் ஒரு சின்ன விளக்கை ஏற்றுனா போதும், உன் மனநிலை மாறி தெளிவாக மாறிவிடுவாய் என் செல்வமே. அப்புறம் எந்த குழப்பமும் கவலையும் பிரச்சனைகளும் உன்னை ஆக்கிரமிக்காது. எவ்வளவுதான் உன் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களில் நீ யோசித்து உன்னை சுற்றி ஒரு வேலியை போட்டாலும் நடந்த நிகழ்வுகளை மறக்க முடியாமல் சில நேரம் கஷ்டமான விஷயங்களும் ஞாபகத்திற்கு வருகிறது தானே. தனிமையில் போய் ஆறுதலுக்காக யாராவது ஒருத்தர் நமக்கு இருக்க மாட்டாங்களா? யாரிடமாவது தோல் சாய்ந்து அழுக மாட்டோமான்னு உனக்கு தோன்றதும் ஏங்குறதும் எனக்கு புரியுது. காலம் உனக்கான அருமருந்தாக இருக்கும். உன் காயத்திற்கெல்லாம் நான் மருந்து போடுவேன் என் செல்வமே. நீ இழந்த நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மீண்டும் மிக பெரிய அளவில் உன்வசம் ஒப்படைக்கப் போகிறேன். வாழ்க்கையே ஒரு போராட்டமாக உனக்கு மாறிடுச்சா? கவலை கொள்ளாதே. மிகப்பெரிய மாற்றங்களும் திருப்பங்களும் உன் வாழ்க்கையில் நான் உருவாக்கி தர்றேன். நீ நினைக்கும் போதெல்லாம் உனக்கு துணையாக உன் அருகில் நான் வருவேன் என் செல்வமே. நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இந்த முருகன் சாதாரண கல்லாகத்தான் தெரியும். ஆனால் நம்பிக்கையோடு இருப்பவர்களுக்கு எங்கிருந்தாலும் நான் தரிசனம் தருவேன். மக்களுடைய மனச்சாய்வு எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் அவங்க என்னை பார்க்கவும் பாராமலும் இருக்க முடியும். நீ என் மேலே எந்த அளவு நம்பிக்கையும் பக்தியும் கொண்டிருக்கிறாய் என்பதை பொறுத்து உனக்கான நல்ல காலமும் நேரமும் உன்னை நெருங்கி வரும். நீ ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதே என் செல்வமே. உன் வாழ்க்கை களைகட்ட போகிறது. என் வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது. உன் வாழ்வில் இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ விரும்பிய பொருள் இப்போது நிச்சயமாய் உனக்கு கிடைத்தே தீரும். நீ சுத்தமான மனசோடு என்னிடம் வேண்டும் போது நீ ஆசைப்பட்டது எப்படி உன்னிடம் வந்து தராமல் இருப்பேன்? இத்தனை நாட்களாக நீ எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சியோ அதை விட அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறாய் என்பதை மறவாதே. நீ என்னிடம் வைத்த எல்லா பிரார்த்தனைகளும் ஒருபோதும் வீண் போகாத அளவிற்கு அனைத்தையும் சிறப்பாய் நான் நடத்தி முடிப்பேன். நீ தேடி சென்ற காலம் அனைத்தும் விலகி இப்போது எல்லாமே உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருப்பதற்குண்டான நேரம் வந்துடுச்சு. கவலைகளுக்கு மட்டும் ஒருபோதும் இடம் தராதே என் செல்வமே. மனம் தளராமல் இரு. முடிஞ்சு போனதை நினச்சி நீ வருந்தவும் வேண்டாம், வரப்போகிறத நினச்சி கவலை கொள்ளவும் வேண்டாம். நடப்பது அனைத்துமே உன்னை பலமான ஆளாக மாற்றுவதற்காக தான். உனக்கு வர சோதனைகள் எல்லாமே உன்னை சாதிப்பதற்காக தான் நான் செய்கிறேன் கொடுக்கிறேன் என்பதை புரிந்து கொள் என் செல்வமே. சோதனைகளையும் வேதனைகளையும் நினச்சி நீ சோர்ந்து போக வேண்டாம். மன வலிமையோடு அனைத்தையும் எதிர்கொள்ள நீ தயாராந்தீனா உன் நிழலாக நான் இருந்து உன்னை வழி நடத்துவேன். உன் தலையெழுத்து இப்படி தான், என்ன பண்ணுறது நடந்துருச்சு அப்படின்னு உன் வாழ்க்கையை பற்றி உன்னிடம் குறை கூறுபவர்களிடம் போய் சொல்லு. உன் தலையெழுத்தை மாற்றி எழுதக்கூடிய சக்தி உன் அப்பன் முருகன் எனக்கு இருக்குன்னு. நீ விரும்பியதையும் ஆசைப்பட்டதையும் இப்போது உன்னிடம் தருவதற்காக தானே நானே உன்னை தேடி வந்துள்ளேன். நீ கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய கடமைன்னு எனக்கு தெரியும். பொறுத்திருந்து பார் என் செல்வமே. உனக்காக புன்னகைத்து கொண்டிருக்கும் நானே உன்னை உயர்ந்த நிலைமைக்கும் கொண்டு வருவேன். இனி எல்லாமே உனக்கான நல்லதாக மட்டுமே நடக்கும். நீ மனமுடைந்து சிந்திய கண்ணீர் துளிகளுக்கு இங்கு மதிப்பு அதிகம். அதை தேவையில்லாமல் இரக்கமில்லாத மனிதர்களுக்கு கொடுக்காதே என் செல்வமே. உனக்காக என் மனவாசல் எப்போதும் திறந்தே இருக்கிறது. உன்னுடைய சுக துக்கங்களையும் நான் பகிர்ந்து கொள்ள தயாராகத்தான் இருக்கேன். என்னுடன் பேசும் பழக்கத்தை மட்டும் வைத்துக்கொள்வாயா? உன் சுமைகளை சுமப்பதற்கு நான் தயாராக இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? வாழ்க்கையில் எல்லா விஷயத்திற்குமே ஒரு மாற்று இருக்கிறது.
ஆனால் அது உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதை பற்றி நீ யோசிக்க வேண்டாம். உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களையும் மாறுதல்களையும் மாற்றங்களையும் உனக்கு சாதகமாக தான் நான் அமைத்து கொடுப்பேன். சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல உன் மனசை மட்டும் நீ திடமாக வச்சுக்கோ. 2 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல அளந்து 2 வார்த்தை பேசினா போதும். அதிகம் பேசுவது தவறாகவும் போயிடும். அது உன் பலவீனத்தை மற்றவர்களுக்கு எடுத்து காட்டுவதாகவும் ஆகிடும். ஆலோசனை கூறும்போது கூட உன்னுடைய கருத்தை மற்றவர்களிடம் கூறி சொல்லச் சொல்வது தவறு. நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை நீயே சுருக்கமாகவும் சரியாகவும் சொல்லிவிடு என் செல்வமே. நேர்மையாக பயணித்து தோற்பதும் முடிந்தவரை போராடிய பின் தோற்பதும் வெற்றி பெற்றதற்கு சமம்தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மீண்டும் மீண்டும் முயற்சி செய். நீ போராடி வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்வில் நீ ஒருபோதும் தோற்றுப்போக நான் விடமாட்டேன் என் செல்வமே. உனக்கு வேண்டியது மற்றவங்கள்ட்ட இருந்து நீ எதிர்பார்த்தா அது ஒருபோதும் கிடைக்காது. ஏன்னா உனக்கு வேண்டியதை நீதானே முயற்சி செய்து அடைய வேண்டும். வெற்றியோ தோல்வியாங்கிறது இங்கே முக்கியமில்லை. உனக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுப்பனா மாட்டேனான்னு தானே யோசனையாக இருக்க. நிச்சயமாக உனக்கான வெற்றியே உன் வசம் நான் ஒப்படைப்பேன். மன ஆரோக்கியம் என்பது மிகவும் அவசியம் என் செல்வமே. ஓடி ஓடி உழைக்கிற நீ உன் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களுக்கு கொஞ்சம் நேரம் செலவிடு. நிதானமாக முடிவெடு. வாழ்க்கைங்கிறது ஒன்றும் ஓட்டப்பந்தயம் கிடையாது. நிதானமாக உன் எதிர்காலத்தை நீ நிர்ணயம் செய்ய தயாராகினால் நீ தொடங்கும் காரியம் எல்லாவற்றையும் நான் உனக்கு வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன். இறைவன் எப்பொழுதுமே உடைந்த பொருட்களை ரொம்ப அழகாக பயன்படுத்துவார் என்பதை நீ அறிவாய்தானே. யோசிச்சு பாரு, மேகங்கள் உடையும் போது தான் அதிலிருந்து மழை பொழியும். அதே போல் நிலம் சமமாக இருக்கதை காட்டிலும் நிலம் உடையும் போது தான் அதற்குள் விதை புகுந்து அது உழக்கூடிய வயலாக மாறும். அதே போல் நெல் உடைஞ்சாதானே அது விதையாக பயன்படுத்தப்படும். உடைந்த விதைகள் தான் புதிய செடிகளுக்கு வாழ்க்கை கொடுக்கும். அதே போல் நீயும் எப்போதாவது மனம் நொறுங்கி போனினா அப்போ நீ முழுவதுமாக என்னை நம்பலாம். உனக்கு ஏதோ ஒரு பெரிய நல்ல விஷயத்தை நான் நடத்த போகிறேன், அதுக்காக தான் இப்போது தயார் செய்கிறேன் என மனமுடைந்து போயிருக்கும் உனக்கு அற்புதமான புதிய வாழ்க்கையை, சந்தோஷமான சிறப்பான சிறகடிக்கக்கூடிய வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன் என உன் அப்பன் முருகன் என்னை நம்பு என் செல்வமே. முயற்சியே செய்யாமல் வாழ்க்கையில் யாரும் எதையும் சாதிக்க முடியாது. நீ முயன்று சரியான செயல்களை செய்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். நீ செய்யக்கூடிய முயற்சிகளுக்குமான பலனை உன் அப்பன் முருகன் நான் கொடுத்தே தீருவேன். உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்த அஸ்திரமும் உன்னை நெருங்காது என் செல்வமே. உன்னிடமுள்ள உன் அப்பன் இறைவன் மிகவும் பெரியவன். நீதிபதியான நான் உன் மனசை தினந்தோறும் படித்து கொண்டு தானே இருக்கிறேன். நிச்சயமாக நீ ஆசைப்படக்கூடிய விஷயங்களை நான் செய்து தருவேன் என என்னை நம்பு. வானத்தை போல பெரிய இன்பமெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்பா முருகா. நட்சத்திரம் போல சின்ன சின்ன இன்பமே போதும் என்று தானே சொன்னாய். இதோ உனக்காகவே உன் வாழ்க்கையை அழகாய் நான் மாற்றப் போகிறேன்.